ஒருத்தர் இருப்பாங்க. தமிழ்நாடு உருவாகிறதுக்கும் தமிழ் மொழியில இந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய பங்களிப்பாற்றி 35 வருஷங்கள போராடி அதுல உயிர் மாய்த்து கொண்ட நபர்கள் நிறைய பேர். இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மொழிப்போர் தியாகிகள்னு இறந்தவருடைய பட்டியல் இருக்குது, அந்த பட்டியலை எடுங்க. ஒருத்தர் கூட திமுக காரன் இருக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக அந்த காலகட்டத்துல திராவிட நாடுகள் தெரிஞ்சானுங்க, திமுக அந்த காலத்துல வேற மட்டத்துல இருந்தாங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, இது போராட்டத்துக்கு வரவே கிடையாது. ஆனா திரைப்படத்தை கவனிச்சு வச்சுக்கேன், அண்ணாட்டையும் பெரியாட்டையும் விருது வாங்கி கிழிச்சே படத்தை வச்சிருக்காங்க. எதுக்கு அவ்வளவு போறாரு? அவனுக்கு மொழிப்போருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மொழிப்போர் தியாகி இறந்து போனாங்க. அதே மாதிரி மொழிப்போர் சம்பந்தமா உயிரிழந்த நபர்கள் ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க. அந்த நாளை மிகப்பெரிய அளவுல அந்த ஊரை அங்கீகரிச்சு கொண்டாடுறாங்க. இன்னைக்கும் அவங்க நினைவு கூறாங்க. திமுக வந்ததுக்கு ஒரு விஷயத்தை செய்யவே செய்யாது. அது மொழிப்போர் தியாகிகள் அதுக்கான நாளை எடுத்து கொண்டாடவே கொண்டாடுது. ஏன்னா அது இன்னைக்கு கிடையவே கிடையாது.